தலைவாசல்னு சொல்லுவோம் இல்லையா, வாசப்படிலாம் குலதெய்வம் வாசம் செய்யும். அங்கே தான் நிற்கும். அதெல்லாம் வந்து நமக்கு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு எப்பவுமே பராமரிப்போம். வாஸ்து பகவான் வாஸ்து தேவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த இடத்துல இருப்பாங்க. தலைவாசல்ன்றது ஒரு குடும்பத்துக்கு மிக முக்கியமான பங்களிப்புன்றதால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுங்க, ஒன்று கண்டிப்பாக தேக்கு மரத்தில் செஞ்சுருப்பாங்க. கண்டிப்பாக மேலே வந்து லட்சுமி படம் இருக்கும். எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன்னா குலதெய்வம் வாசம் செய்யக்கூடாது, தலைவாசல் நிலைவாசலில் தான் வாசம் செய்யும். ஒரு சில பூஜை முறைகளால் கண்டிப்பாக உங்கள் வீட்டுகளில் குலதெய்வத்தை வர வைக்கலாம். பெரிய விஷயம்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்பிக்கையோடு நீங்கள் இப்போ எங்ககிட்ட அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. எங்கள் முன்னோர்கள் வந்து சித்தர்களும் ஞானிகளும் ரொம்ப எளிமையாக அதை வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஐயா குலதெய்வத்தை எப்படி உங்கள் வீட்டுக்குள்ள வர வைக்கலாம், அவருடைய சிம்டம்ஸ் எப்படி தெரியும், எவ்வளோ நாள் அந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற விவரத்தை எல்லாமே ஒளிவு மறைவில்லாமல் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல நிறைய மெத்தட் உண்டு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சில முறைகள் உண்டு. கண்டிப்பாக 100% உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வர வச்சு பார்க்கலாம். அனுபவத்தில் நீங்கள் செல்ஃபாக உணர முடியும். இந்த பூஜை முறைகள் நம்மகிட்ட நிறைய பூஜை முறை இருக்குது. ரொம்ப எளிமையான பூஜை முறைலாம் இருக்குது. அந்த எளிமையான பூஜை முறைகளை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு 20 நாள்லேயே 30 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு குலதெய்வ நடமாட்டம் உங்கள் வீட்டில் தெரிய ஆரம்பிச்சிடும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.